வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா. பாரத ரத்னா நமக்கு தெரியும் இல்லையா? இந்திய நாட்டில குடுக்கக்கூடிய மிக உயரிய விருது பாரத ரத்னா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். சரிங்களா? இது தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மாமணி விருது. நமக்கு எக்ஸாம்ல பாரத ரத்னான்னு இல்லாம இந்திய மாமணி விருது அப்படின்னு வச்சோம் நமக்கு கேள்விகள் வரலாம். சரிங்களா? அடுத்து இது எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க குடுக்க அப்படின்னா 1954 ஜனவரி 2ல இருந்து இந்த அவார்டை வழங்கிட்டு வராங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு மற்றும் பொது சேவை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் பாரத ரத்னா விருது. விளையாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2013ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதை யார் வழங்குறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட பிரசிடென்ட், ஜனாதிபதி அவர்கள். யாரோட ரெக்கமெண்டேஷன்? பிரைம் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல பிரசிடென்ட் இந்த அவார்டை வழங்குவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜனாதிபதியோட சைனோட கூடிய சர்டிபிகேட் பிளஸ் மெடல் இருக்கும். சரிங்களா? அடுத்து திஸ் அவார்ட் இஸ் ஆல்சோ அவார்டட் பாஸ்துமஸ்லி. இந்த அவார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இறந்தது அப்புறமும் வழங்குவாங்க. முன்னாடி செஞ்ச சேவைக்காக இறந்தது அப்புறமும் வழங்கக்கூடிய விருது நம்ம பாரத ரத்னா விருது. சரிங்களா? அடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் 53 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் படி, அரசியல் அமைப்பு படி இந்த அவார்டை நம்ம வந்து நம்ம நேமுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ யூஸ் பண்ணக்கூடாது. பாரத் ரத்னா cannot be used as a prefix or suffix to the name. அதாவது நம்ம நேமுக்கு முன்னாடி பின்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேமிலி நேம்னு ஒன்று இருக்கும், அது நம்ம நேமுக்கு பின்னாடி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எந்த ஆர்டிக்கல்ல வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 18, அதாவது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இது வந்து எந்த கிளாஸ்னா கிளாஸ் நம்பர் 1ல இது வருது. இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2011ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரத ரத்னா வந்துட்டு இப்போ சில ஃபீல்டு லைக் கலை, அறிவியல், லிட்ரேச்சர், பொது சேவை இதுக்கெல்லாம் தான் வழங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை தாண்டி எல்லா ஃபீல்டுக்கும் இதை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப்டர் 2011 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் 2013ல நமக்கு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து விருது வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 53 பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் 53 பேரும் நமக்கு தேவையில்லை, எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமானவங்களை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1954ல தான் விருது வழங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3 பேருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள், அடுத்து ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன், 3 பேருக்கு வழங்கியிருப்பாங்க. ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், அப்புறம் லாயராக இருந்திருப்பாரு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாரு. இந்த பதவியை லாஸ்டா வகிச்சது நம்ம ராஜாஜி அவர்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும், நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது சர் சி.வி. ராமன். இவர் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. 1930ல இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 3 பேருக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும், நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவருக்கு எப்போ அவார்டு வழங்கியிருப்பாங்கன்னா 1955ல. அடுத்து தோண்டோ கேஷவ் கார்வே, இவரை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன். அடுத்து ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இவரோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1950ல இருந்து 1962 வரைக்கும் இவங்க இருந்திருப்பாங்க. சரிங்களா? இவங்க அவார்டு வந்து 1962ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஜாகிர் ஹுசேன் அவர்கள். இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. வைஸ் பிரசிடென்டா இருக்கும்போது 1962, பிரசிடென்ட் ஆனது 1967ல. இவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா ஆனவர். சரிங்களா? இவருக்கு அவார்டு 1963ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி. இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. இவர் நம்ம நாட்டுடைய 2வது பிரைம் மினிஸ்டர். 1966ல அவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து நம்ம இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி நமக்கு தெரியல, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் உமன் பாரத ரத்னா அவார்டு வாங்கிய முதல் பெண்மணி. 1971ல அவங்களுக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய காமராஜர் ஐயா வந்து இறந்ததுக்கு அப்புறமா விருது வாங்கியிருப்பாங்க. 1975ல இறந்திருப்பாங்க. 76ல விருது கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர போராட்ட போராளியா இருந்திருப்பாரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவரா இருந்திருப்பாரு, நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர். இவர் நம்ம எப்படி சொல்லுவோம்? கிங் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து நம்ம மதர் தெரேசா வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. எதுக்காகனா 1979ல
பீஸுக்காக நோபல் பிரைஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்றவங்களுக்காகவோ ஏழைகளுக்காகவோ அவங்களே அவங்க அர்ப்பணித்தவங்க. அடுத்தது வினோபா பாவே. வினோபா பாவே இறந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருப்பாங்க. 1983ல வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பூமி தான இயக்கத்தை தொடங்கி வச்சது இவர் தான். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு லேண்டை தானமா வாங்கி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? லேண்ட் கிஃப்ட் மூவ்மெண்ட். அடுத்து கான் அப்துல் காஃபர் கான். இவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எல்லை காந்தின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட ஃபாலோவர். இவர் வந்துட்டு பிரிவினை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவர். 1987ல இவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து நம்ம எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம். 1988ல இவருக்கு விருது கொடுத்திருப்பாங்க. அடுத்து அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் நம்மளுடைய லா மினிஸ்டரா இருந்திருப்பாரு. டிராஃப்ட் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பாரு. இவர் 1956ல இறந்திருப்பாரு. ஆனா 1990ல தான் இவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா நமக்கு தெரியும் இல்லையா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இனவெறிக்காக போராடினவர். சவுத் ஆப்பிரிக்கால இனவெறிக்காக போராடினவர். அது மட்டும் இல்லாம கருப்பினவர்கள்ல இருந்து முதல்ல பிரசிடென்டா ஆனவரும் நம்ம நெல்சன் மண்டேலா தான். கான் அப்துல் காஃபர் கான் மற்றும் நெல்சன் மண்டேலா இவங்க 2 பேருமே வெளிநாட்டை சார்ந்தவங்க. சரிங்களா? வெளிநாட்டை சார்ந்தவங்களுக்கு 2 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 1990ல இவருக்கு விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம ராஜீவ்காந்தி. இவருக்கு தெரியும், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். 1991ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம நாட்டுடைய இரும்பு மனிதர்னு சொல்லுவோம். பட்டேல் 1991ல இவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். இவருக்கு அவார்டு 1991ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நம்ம அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைம் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. இவரோட பீரியட் வந்து 2002 to 2007. ஆனா இதுக்காக அவர் அவார்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்காக, அதாவது சயின்டிஸ்டா இருந்து நிறைய பங்களிப்பு ஆற்றிருப்பாரு. அதுக்காக இவருக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. 1997ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க கிளாசிக்கல் சிங்கர். 1998ல இவங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க. அடுத்தது சி. சுப்பிரமணியம். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 1998ல இவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. இவர் விவசாயம் மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. நம்ம உணவு ரீதியா தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்காற்றி இருப்பாரு. அடுத்தது அமர்த்தியா சென். இவர் எக்கனாமிஸ்ட். இவர் 1998ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க எக்கனாமிக் சயின்ஸ்க்காக. சரிங்களா? 1999ல இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2014ல பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருப்பாரு. நான் சொன்னேன் இல்லையா, 2013ல ஸ்போர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2014ல இவரு விருது வாங்கியிருப்பாரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே பாரத ரத்னா அவார்டு வாங்கினவரா இருப்பார். அடுத்து நான் முன்னாடி சொல்லியிருப்ப ஒருத்தரை பத்தி நான் லேட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு தோண்டோ கேஷவ் கார்வே. ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 100வது வயசுல தான் விருது வாங்கியிருப்பாரு. அதிகபட்சமான வயசுல விருது வாங்கினவர் தோண்டோ கேஷவ் கார்வே. சின்ன வயசுல விருது வாங்கினவர் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். சரிங்களா? அடுத்து 2019ல இருந்து 2023 வரைக்கும் எந்த விருதும் வழங்கியிருக்க மாட்டாங்க. 2024ல தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 5 பேருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கர்பூரி தாக்கூர். இவர் வந்து சிஎம் ஆஃப் பீகார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அத்வானி அவர்கள், பிஜேபியோடைய முன்னாள் லீடர். அடுத்து நரசிம்ம ராவ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இவர் வந்து சவுத் இந்தியால இருந்து போன ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அடுத்தது சௌத்ரி சரண் சிங், நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அடுத்தது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். சரிங்களா? இவர் வந்து நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டுல வீட்டோடைய ரைஸோடைய விளைச்சல் அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு பங்காற்றி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நாடு உணவு ரீதியா செல்ஃப் சஃபிஷியன்சி தன்னிறைவு அடையணும்னு சொல்லிட்டு பங்காற்றியவர் நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இவரை பார்த்துக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மொத்தம் 9 பேருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பாரத ரத்னா டாபிக்கை வந்து முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.